மீந்து போன சாதத்தில் தோசையா? ஆமாங்க. நைட் டின்னருக்கு மாவில்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிச்சனுக்குள்ளே போனால் சாதம் இருந்தது. இப்போது 1 கப் சாதம் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம சாதம் எடுக்கிறோமோ அதே கப்பில் ரவை, அதே கப்பில் 1/2 கப் தயிர், 1 கப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா ஊற்றிக்கிங்க, இல்லைனா இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்ச மாவை ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோசை மாவு ரெடி. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும், தோசை மாவு பாத்தில் தான் இருக்கணும். அதிகமாகச்சுன்னா தோசை வராது. இப்போ தோசைக்கல்லில் சூடானதும் தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு தோசை ரெடி ஆகிடுங்க. உங்கள் வீட்டில் மாவு இல்லையா, திடீர்னு யாராவது தோசை கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுங்கள். நல்லா சிம்மில் வச்சு வச்சிங்கன்னா முருகலாக தோசை கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள்.